ஐயனார் துணை சீரியல்ல வானதி பாண்டியனை தனியா கூட்டிக்கிட்டு போய் இப்பவே எங்க அப்பா அம்மா உங்களை பொண்ணு கேட்டு வர சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா நல்ல மூட்ல இருக்கும் போதே வந்து பேசி முடிச்சிருங்க. இல்லைன்னா உங்க மனசு மாறினாலும் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துகிட்டு அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு தயங்கிக்கிட்டே நிக்கிறாப்ல. ஏன் தயங்கிக்கிட்டே இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆமா இந்த வீட்ல இருக்கிறதே 2 2 ரூமு தான். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எங்க தங்குறது? ரூமெல்லாம் இல்ல இல்லையா? அதனால அவசரப்பட வேணாம். லேட்டாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி இருந்துகிட்டு, எதுக்காக உங்க அண்ணிக்கு தனியா அவ்வளோ பெரிய ரூம் குடுத்துருக்கீங்க? அவங்க பண்ணிக்கிட்டதே ஒரு டூப்ளிகேட் கல்யாணம் தானே. அவங்கள போய் ஹாஸ்டல்ல இருக்க சொல்லு. நம்ம அந்த ரூம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாப்ல. அப்படின்னா வா நம்ம தனி குடித்தனம் போயிடுவோம். பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கும் நம்ம பாண்டியன் ரெடியா இல்ல. இங்க பாண்டியன வந்து பல்லவன் வீட்ல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வானதி வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? உடனே நம்ம சேரன் இருந்துகிட்டு, சரி சூட்டோட சூடா போய் பொண்ணு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ வானதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன், நடேசன் இவங்க எல்லாமே ஒண்ணா கூடி பேசுறாங்க. ஆனா, நம்ம நடேசன் வந்து அந்த பொண்ணுலாம் உனக்கு செட்டே ஆகாது. அவளலாம் உன்னால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நம்ம பாண்டியன் அமைதியா தான் இருக்கிறாப்ல. என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இங்க நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆபீஸ்ல இருக்கிறப்ப ராகவ் தனியா கூட்டிக்கிட்டு போயி, "நான் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தானே சொன்னேன். அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் என்னைய திட்டுவீங்க, திட்டி மெசேஜ் அனுப்புவீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது பொங்கல் வாழ்த்தா? நான் எதுவுமே பார்க்கலையே" அப்படின்ன உடனே தன்னோட மொபைல எடுத்து காமிக்கிறாப்ல. அப்பதான் நிலாவுக்கு தெரியுது, சோழன் தான் இத பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு நிலாவுக்கு புரிஞ்சிடுது. கடைசியா நம்ம பாண்டியன் கடையில இருக்கும்போது, அங்க வானதி வந்து உக்காந்துக்கிட்டு, அங்க இருக்கிற பையன்கிட்ட, "சாயங்காலம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. பாண்டியன் என்ன பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரப்போறாப்ல" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.